எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காகப்பா நன்றியுள்ள கிரியத்தோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே உடைய பாதத்தில் கடந்து வரவும், தெய்வமே ஒரு விஷயம் கூடி என் மக்களுக்காக செபிக்கவும், இந்த அதிகால நேரத்தில் அடினை எழுப்பினதுக்காக நன்றி. அதுக்குள்ள பலனும் கிருபையும் வல்லமையும் ஜீவனும் அடினக்கு நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசப்பா, உலகம் முழுவதிலும் என்று கர்த்தாவே, தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் பல ராஜ்யங்களில் என்னோடு எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக இந்த ஜெபத்திருக்கிற பிள்ளைகளை குடும்பமாக உடைய பாதத்தில் கொண்டு வைத்து ஆலோசனை கொடுக்கவும் ஜெபிக்கவும் அடினை சக்திகரித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாட்களும் நீங்க கொடுக்கிற ஆலோசனையும் அந்த ஜெபமும் அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக என் கர்த்தர் மாற்றி அமைக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை ஆவலோடு ஏற்றெடுக்கிற பிள்ளைகள், விசுவசிக்கிற பிள்ளைகள், கேட்கிறவர்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுகிறவர், எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர்தாமே அனுங்கிரகித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி அப்பா உடைய பாதத்தில் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். கர்த்தரதை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அனுகிரகிக்கணும். அவருடைய தேவைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவங்க அனுபவிக்கிற சகல கஷ்டத்துக்கும் விடுதலை கொடுத்து தெய்வ சமாதானம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய ஆனந்தம், தேவனுடைய மகிழ்ச்சி என் மக்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தாரும். ஒருவரும் கைவிடப்பட்டு காயப்பட்டு நொந்து வெந்து ஆண்டவரே நிந்தித பாத்திரங்களாக மாற, தகர்ந்து போக, நாசமா போக, அழிந்து போக அனுமதிக்க கூடாது. கர்த்தருடைய தாங்குகிற கருத்துல, ஏந்துகிற கருத்துல, தப்புவிக்கிற கருத்துல, அரவணிக்கிற கருத்துல, பாதுகாக்கிற கருத்துல இந்த மக்களை எல்லாரும் நான் தருகிறேன். நீங்க நம்பி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்தி ஆசீர்வதி. இன்னைக்கு பகல் முழுவதும் கர்த்தாவே, வருகிற ராத்திரியிலும் 24 மணி நேரம் என் பிள்ளைகளுக்கு இரவும் பகலும் ஒரு கேடும் வரக்கூடாது. அவங்க என்ன வேலை செய்யறாங்க, எங்க படிக்கிறாங்க, எங்க பயணம் பண்றாங்க, எந்த தொழில் செய்யறாங்க, எந்த இடத்துல ஊழியம் செய்யறாங்க, எல்லாரையும் கர்த்தாவை அனுகிரகிக்கணும், பலப்படுத்தணும், பாதுகாத்து கொள்ளணும். அவங்க ஆயிருக்கிற இடத்துல பலத்த கரம் கூட இருந்து ஒரு கேடும் இல்லாம காத்து நடத்துங்கப்பா. ஊரோ இடமோ பேரோ சொல்ல எனக்கு நேரம் இல்லாகிலும் எல்லாரையும் இடத்திருப்பா. இந்த ஜெபம் கேட்கிற அத்தனை மக்களையும் உடைய கருத்தில் கொடுத்து அனுகிரகித்து நான் ஜெபிக்கிறேன். அனுகிரகமாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். அவனுடைய பரிசுத்தமிட்ட நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலம் என்னோட ஜெபத்திருக்கிறவங்க அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் இன்னைக்கு பகலும் இரவிலும் உங்களை பாதுகாப்பார், உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டேன், நீங்க கலங்க மாட்டேன். உங்களோட மலை போன்ற பிரச்சனைக்கு கர்த்தர் பரிகாரத்தை கொடுத்து உங்களை தாங்கி நிலநிறுத்தி அரவணைத்து ஆசீர்வதிப்பார். எந்த விஷயத்தின் முன்னையும் நீங்க சோர்ந்து போகவோ கலங்கவோ செய்யக்கூடாது. கர்த்தர் உங்களோட கூட உண்டு, அவர் உங்களை நடத்துவார். ஓகே, தெய்வமே நமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தரை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1245 நாளுக்குள்ள நம்ம பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த மட்டும் தெய்வம் நம்மளை நடத்தினார். இனிமேலும் அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லமையுடையவராகவே நம்முடைய கூடவே இருக்கிறார். ஒரு வாக்கியத்தை வாசித்து நமக்கு ஜெபிக்கலாம். கடந்த தினத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசாயா 41 அதிகாரம் 10, 11 வசனத்தை தியானிக்க கர்த்தர் நம்ம கிருபை செய்தார். இன்றைக்கு அதனுடைய 12வது வசனத்தை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 41, 12வது வசனம். உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார். அட்ரஸ் இல்லாத போகுமா? காரணம், நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், முந்தின நாள் சொன்னேன், நம்ம அந்நியர் அல்ல, நம்ம இயேசுவோட சொந்த பிள்ளைகள், அவருடைய கரையத்துக்கு சொந்தக்கார், சொர்க்கத்தினுடைய அவகாசி நம்ம, பரலோக குடியுரிமை உள்ள மக்கள் நம்ம, பரலோக ராஜ்யத்தை ஆமீன் நம்ம பார்த்து பயணம் செய்கிற மக்கள், பரலோகத்துக்காக நம்முடைய எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வைத்து நம்முடைய பயணம் நம்ம தொடங்கி இருக்கிறோம். அந்த தெய்வ கிருபையில் நிற்கிற மக்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு, ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாதி உலகத்திலும் பாதி கடவுளுக்குள்ள இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவங்களுக்கு அல்ல, 100% வாழ்க்கையில நிந்தனைகள், அபமானங்கள், கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், மரணங்கள், கொடிய விபத்துகள், கொடிய சேதங்கள், கொடிய நஷ்டம், ஒருவராலே பரிகரிக்க முடியாத கொடிய நஷ்டம், கொடிய நிந்தனை, கொடிய அபமானம், அதன் மத்தியே ஆண்டவருக்காக நிற்கிற பாத்தீங்களா, அவங்க தான் கிறிஸ்தவங்க, அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். என்ன வந்தாலும் ஆண்டவரை ஒதுக்க மாட்டேன், ஆண்டவர் தள்ளி
தள்ளிவிட மாட்டேன். ஆண்டோட மேல என் ஆண்டவர் இருக்கிறார். என்ன சேதம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்குள்ளதெல்லாம் போகட்டும், நான் ஆனாலும் என் ஆண்டவரை நான் கைவிட மாட்டேன். அவர் என்னை மறக்க மாட்டார், அவனை கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த உறுதியோடு கூட பிடிச்சு நிற்கிற பார்த்தீங்களா? நிந்தனைகள் மத்தியில, அபமானத்தின் மத்தியிலே, பரிகாசத்தின் மத்தியிலே, கேளியின் மத்தியிலே, கொடிய வியாதியின் மத்தியிலே, வறுமையின் மத்தியிலே, பட்டினியின் மத்தியிலே பிடிச்சு நிற்கிற பார்த்தீங்களா? அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்களுக்கு தான் இந்த ஆலோசனை. என்ன சொல்றான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பதாக, உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார். இதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான உண்மையுள்ள வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை நீங்க நம்ப முடியுமா? உங்களால் ஏற்றெடுக்க முடியுமா? விசுவாசிக்க முடியுமா? உன்னோடு போராடுகிறவன் உன்னை எப்படியா தலை குனிக்க வைக்கணும், எப்படியா உன்னை வெட்கப்படுத்தணும், எப்படியா உன்னை இல்லாத ஆக்கணும். இந்த பூமி நீ இருக்கக்கூடாது, உன் குடும்பம் இருக்கக்கூடாது, உன் பிள்ளைகள் இருக்கக்கூடாது, நீங்க புருஷன் மனைவியா சந்தோஷமாய் வாழக்கூடாது, உங்க பிள்ளைகளோடு நீங்க ஐக்கியமா இருக்கக்கூடாது, ஊழியத்தை நீங்க வளரக்கூடாது, தொழிலில் நீங்க வளரக்கூடாது, எந்த பிசினஸ் நீங்க வளரக்கூடாது, எந்த விதத்திலும் நீங்க செய்யறது ஒன்றுமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடாது. எல்லாம் உங்களுக்கு நாசமா போகணும், எல்லாம் நசிச்சு போகணும். நீங்க ஊரு விட்ட ஓடிடணும், அட்ரஸ் இல்லாத போயிடணும். இதுக்காக தான் உங்களோடு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் போக வேண்டியது அவர்கள் தான் என்று நம்ம தான் போனோம்னு அவங்க நினைக்கிறாங்க. இங்க என்ன சொல்றான்? உன்னோடு போராடுகிறவனை தேடியும் காணாதிருப்பாயாக. அப்படின்னு என்னட்டா, அவனுக்கு அட்ரஸ் இல்லை, அவன் எங்க போனது யாருக்குமே தெரியாது, அவனை தேடி பார்க்கிற அவன் ஆள் இல்லை. உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அட்ரஸ் இல்லை, வேரோட கர்த்தர் ஆமீன் அழிச்சு விட்டுருவாங்க. அவருடைய ரத்தத்தினால வாங்கப்பட்டு அவருடைய கிருபை நிற்கிற பிள்ளைகள், வசனத்துக்குள்ள நிற்கிற பிள்ளைகள், தெய்வத்துக்குள்ள நிலைநிற்கிற பிள்ளைகள், ஆண்டவரோடு சாஞ்சு ஆண்டவருடைய சித்தம் செய்கிற மக்கள், பாபமும் சாபமும் செய்து இஷ்டப்படி வாழுகிறவங்கள் அல்ல, நமக்கு போதித்த வழிக்கு போறவங்க அல்ல, மக்களை ஏமாத்தி பணத்துக்கு பின்னாடியோ பொருளுக்கு பின்னாடியோ சொத்துக்கு பின்னாடியோ அலைகிறவங்களுக்கு அல்ல. நீங்க எத்தனையோ ஊழியக்காரர்கள் எத்தனையோ பொய் சொல்லி எந்தெந்த விதத்துல எல்லாம் பணத்தை சம்பாதிக்க முயற்சி எடுக்கிறாங்க. எத்தனை சபைகள் கெட்டு குண்டு சோரா போகுது, எத்தனை விசுவாசிகள் நாசமா போகுது, எத்தனை குடும்பங்கள் நாசமா போகுது. ஆனால் அவர்களுக்கு அல்ல இந்த ஆலோசனை. என்ன வந்தாலும், வாழ்வோ சாவோ எது வந்தாலும் என் கர்த்தருக்கு தான். நான் வாழ்ந்தாலும் அவருக்காக தான், நான் மரித்தாலும் அவருக்காக தான். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக. நான் அவருக்காக வாழ்வேன். என்ன துன்பம் வரட்டும், உலகம் எல்லாம் எனக்கு எதிராக வரட்டும், எல்லாரும் எனக்கு எதிராக மாறட்டும், ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பறிப்பவன் யார் என்று சொல்லி சவால் கொடுக்கிறவனுக்கு தான் இந்த வாக்கியம் போய் சேரும். உன்னோடு போராடுகிறவளே தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார். எழுதி வைங்க. நீங்க தேடி பார்க்கிற, நேற்று சண்டை போட்ட ஆளை தேடி பார்க்கிற, உங்களுக்கு சூன்யம் வச்சவனே தேடி பார்க்கிற, உங்க குடும்பத்தை இடிக்க வந்தவனே தேடி பார்க்கிற, உங்க குடும்பத்தில் புருஷனை மனைவி பிரிச்சவனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு முகாந்திரமா இருந்தவனே, உங்க சபைக்கு கெடுதி செய்தவன், ஊழியத்துக்கு கெடுதி செய்தவன், உங்க பிள்ளைகளை குடும்பத்தை விட்டு பிரிக்க முயற்சி எடுத்தவன், காரணமில்லாத கலகத்தை உண்டாக்குனவன், காரணமில்லாத பிரிவினை உண்டாக்குறவன், காரணமில்லாத உங்களை அழிக்க பார்த்தவனே, இப்ப நீங்க தேடி பார்க்கிறீங்க. ஆள் இல்லை, ஊர்ல இல்லைங்க, உலகத்துல இல்லைங்க, அட்ரஸ் இல்லைங்க. அந்த அளவுக்கு போயிடும். ஆனா அட்ரஸ் இல்லாத இருந்த உனக்கு கர்த்தர் அட்ரஸ் உள்ளவனாய் மாற்றும். எல்லாரும் அறியப்படாம இருந்திருக்கலாம், எல்லாராலும் அறியப்படுந்தவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவாங்க. எல்லாருக்கும் முன்பாக தலை சிறந்தவனாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லாருக்கும் முன்பாக உன்னத ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை எழுப்பி நிறுத்துவார். உங்க வேலையில, உங்க கல்வியில, உங்க குடும்பத்துல, உங்க தொழிலில, உங்களுடைய எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்க கூடவே இருக்கும். ஊழியத்தின் பாதையில கர்த்தர் உங்கள் மூலம் ஊழியம் செய்யறவங்களுக்கு சொல்ற மகிமையானதே கர்த்தர் செய்வார். ஆனா உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்யணும். உண்மையும் உத்தமமாய் கலைப்படமான ஊழியத்தை செய்யக்கூடாது. பொழைப்புக்காக ஊழியத்தை செய்யக்கூடாது. ஆட்களை சேர்க்கிறதுக்காக ஊழியம் செய்யக்கூடாது. பணம் என்ற அந்த எண்ணத்தோடு, அந்த பார்வையோடு, அந்த போர்வையோடு நீங்க ஊழியத்தை செய்யக்கூடாது. அந்த ஊழியங்கள் எல்லாம் நாசமா போயிடும். அது இந்த பூமியில கொஞ்சம் பயங்கரமா வரும், ஆனா பரலோகத்துக்கு அது போகாது. அப்படிப்பட்ட ஊழியம் நமக்கு வேண்டாம். கஷ்டம், நிந்தனை, அவமானம், பட்டினி, துன்பம், பட்டயம், மரணம், வியாதி எது வந்தாலும் ஊழியத்தின் பாதையில 100% உண்மையா இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் உன்னோடு போராடுகிறவனே தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவான்.
நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரதிபலனா, உங்களுக்கு பிரயோஜனமா வரப்போகுது. நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, இந்த 1245 நாள் ஒரு விஷயம் கூடி என் மக்களுக்காக ஜெபிக்க, இந்த ஆலோசனை கொடுக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னோடு கூட ஜெபத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கனப்படுத்தி, அவர்களை மேன்மைப்படுத்தி, அவர்களை அனுகிரகித்து, அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படி அப்பா உம்முடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது, ஒருவரும் நாணிச்சு போகக்கூடாது, ஒருவரும் அன்றைய பின்தங்கி போகக்கூடாது. எல்லாரும் மேலும் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய வல்லமை, உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய பாதுகாப்பு இருக்கும்படி அப்பா உம்முடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இருக்கட்டும், ஒவ்வொருவர் மேலோட பாதுகாப்பு இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்து மேலோட பாதுகாப்பு இருக்கட்டும். இங்க நாங்கள் பார்க்கும்போது எங்களோடு போராடுகிறவர்கள் ஏராளம் பேர் உண்டு கர்த்தாவே, அநேகர் உண்டப்பா. ஊழியம் செய்ய விட மாட்டேன், படிக்க விட மாட்டேன், குடும்பம் நடத்த விட மாட்டேன், குடும்பத்தில் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன், ஆண்டவரே நாங்கள் தொழில் செய்து ஜீவிக்க விட மாட்டேன், எப்பக்கத்தில் எங்களை நெருக்கி 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 எங்களை நாசமாக எங்களை அழிக்க பார்க்கிற அந்த சத்துருக்கள் அவர் எங்களோடு போராடி கொண்டு இருக்கிற, உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய் சொன்னீர் அல்லவாப்பா. ஒரு காரணம் இல்லாம வழக்குக்கு வரப்பா, ஒரு காரணம் இல்லாம குற்றம், ஒரு காரணம் இல்லாம சண்டை, ஒரு காரணம் இல்லாம பழி, ஒரு காரணம் இல்லாம எங்களுக்கு துரோகம் பண்றாங்கப்பா. இன்னைக்கு எத்தனை சபைகளில் விசுவாசி பிள்ளைகள் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புறாங்க, எத்தனை ஊழியக்காரர்கள் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புறாங்க. மக்களே, நீங்கள் கர்த்தரோடு நீங்க யுத்தம் பண்ணக்கூடாது, கர்த்தரோடு போராடக்கூடாது. இந்த கல்லின் மேல் உதைக்கும் போது மோதுகிறது உனக்கு ஆபத்து என்று சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த முள்ளின் மேல் உதைக்கணும் கடினம் என்று பவுலை பார்த்து சொன்ன பார்த்தீங்களா? அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவரோடு நம்ம போராடக்கூடாது. சபை ஊழியங்கள் கர்த்தருடையது, ஊழியக்காரங்க கர்த்தருடைய வேலைக்காரர், விசுவாசி பிள்ளைகள் அவருடைய சம்பத்து, அவருடைய முத்துக்கள், அவர் சம்பாதிச்ச சொத்து, அதை ஒருத்தனும் திருட பறிக்க முடியவே முடியாது. உங்களுக்கு எவனும் தீங்கு செய்து ஜெயிக்க முடியாது, ஜெயித்த சரித்திரம் கிடையாது. ஆனா மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆண்டவரோடு இருக்கணும். ஒரு கால் ஆத்திலும் ஒரு கால் சேத்திலும் வைக்க கூடாது. பூர்ண விசுவாசத்துல மரணம் வந்தாலும் என்னை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாதுன்னு சொல்லி, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்கு என்று சொல்லி அர்ப்பணிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் இந்த நன்மை அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆகிறார். ஒரு பேப்பர் கரிந்து அல்லது ஒரு குப்பை கரிந்து அது சாம்பலாய் காத்திலே பறந்து கரைஞ்சு போகிறது போல, ஒரு பனிக்கட்டி உருகி அது காணாம போகிறது போல, ஒரு நிழல் மறைகிறது போல, உனக்கு விரோதமாய் எழும்பினவனே காணாமல் போக போகிறார், அட்ரஸ் இல்லாமல் போக போகிறார். அந்த அளவுக்கு கர்த்தர் ஆட்டமாக்கி அதை அழித்து உங்களை கர்த்தர் பாதுகாக்க வல்லவர். தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், உனக்கு எதுவுமே பலிக்காது. நீ கடவுளோடு இருந்தால், அவருடைய வசனத்துக்குள்ள நீ பிடித்து நிற்கிறது உண்டானால், அவருடைய கிருபை நிற்கிறது உண்டானால், என்ன வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பறிக்க முடியாது என்று சொல்லி சவாலோடு நிற்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை வந்து பொருந்தும், இந்த ஜெபம் வந்து பொருந்தும். மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, ஏதோ ஒரு பேருக்காக, ஏதோ ஒரு புகழுக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக தெய்வத்தை நம்பி போகவே கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு அல்ல இந்த வார்த்தை. ஆண்டவருக்காக தீயிலே போட்டாலும் சரி, தண்ணீரிலே போட்டாலும் சரி, ஆமீன், சிறைச்சாலையிலே போட்டாலும் சரி, கழுத்திலே பட்டயத்தை கொண்டு வைத்தாலும் சரி, ஆமீன், என்ன உபத்திரவத்தை செய்தாலும் சரி, என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பறிக்க முடியாது என்ற சவாலோடு நிற்கிற மக்களுக்கு தான் இது பொருந்தும். ஆனபடி எந்த சத்ருவோ எந்த எதிரியோ உங்களை அழிக்க முடியாது. சத்ருவின் தலையை நசைக்கிறவர், சத்ருவின் தலையை தகர்த்த தெய்வம் உங்க கூடவே இருக்கிறார். பிசாசின் தலையை நசைக்கிறவர் உங்க கூடவே இருக்கிறார். பிசாசை ஜெயித்தவர் உங்க கூடவே இருக்கிறார். எதிரியை முறியடித்து அதமாக்குறவர் உங்க கூடவே இருக்கிறார். நீங்க பயப்படக்கூடாது. நீங்க தனியாள் அல்ல, நீங்க அநாதைகள் அல்ல, நீங்க யாரும் இல்லாதவங்கள் அல்ல, விசாரிப்பட்ட சியோன் அல்ல. நீ உன்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், உன்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார், உன் கூடவே இருக்கிற ஒருவர் இருக்கிறார். எந்த சமயத்திலும் எப்பொழுதும் உனக்கு உதவி செய்ய வல்லமையோட ஒரு தெய்வம் உங்க கூடவே இருக்கிறார். நீங்க பயப்படவோ, நீங்க கலங்கவோ, நீங்க சோர்ந்து போகவோ விடவே கூடாது. அனுதினமும் அதிகாலம் எழும்பி அப்பா கிட்ட ஒப்படைச்சிடணும். ராத்திரி படுக்க போகும்போ அப்பா கிட்ட ஒப்படைச்சிடணும். என்ன மலை போன்ற பிரச்சனை வரட்டும், உலகமெல்லாம் எதிர்த்து வரட்டும், நீங்க தனிச்சு நில்லுங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று 91ஆம் சங்கீதம் நம்ம கற்றுக் கொடுக்குது. அப்படியானால் 11,000 பேர் வந்தாலும் சகோதரா சகோதரி, நீ தனிச்சு நிக்கிற, நீ ஒரு பலவீனமான
மாத்திரம் உனக்கு எதிர்க்கக்கூடிய, பேசக்கூடிய, யுத்தம் பண்ணக்கூடிய சக்தி இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, உனக்காக பேசுறதுக்கு இந்த பூமியில் யாருமே இல்லை, உனக்கு சப்போர்ட்டுக்காக ஒருத்தருமே இல்லை, நீ அனாதை, யாருமே இல்லை, ஒதுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவள், பயப்படாது. உனக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். 10,000 பேர்ல சமம் அவர் தான். அவர் காத்து கொள்ளுவார், அவர் நடத்துவார், அவர் பராமரிப்பார், அவர் பாதுகாப்பார். ஒரு கேடும் உங்களுக்கு வராது, ஒரு கெடுதி உங்களுக்கு வராது. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செழித்து பூத்து குலுங்கும். அனுகிரகிக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, இலையுதிராத மக்களை மரத்தை போல நீங்க நிற்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யும். உங்களோட சந்ததிகள், உங்களோட குடும்பம், உன் மனைவி, உன் புருஷன், உனக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி எல்லாம் கர்த்தர் பாதுகாப்பார். ஒன்றுமே துஷ்டன் அபகரிக்க, அது நசிப்பிக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஒன்றும் பறித்து கொண்டு போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உன் குடும்பத்துக்கு யாரு கெடுதி செய்தேனோ, உன் பிள்ளைகளுக்கு யாரு கெடுதி செய்தேனோ, உன் ஊழியத்துக்கு யாரு கெடுதி செய்தனோ, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல யாரு உங்களுக்கு துரோகிகளாய் கெடுதி செய்து இருக்கிறேனோ, நீங்க நாளைக்கு அவங்களை பாருங்க, அவங்க இல்லை, அட்ரஸே இல்லைங்க, அட்ரஸே இல்லைங்க. அதுதான் நான் சொல்லல, வசனம் சொல்ல, உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவான். நீயோ ஜொலித்து பிரகாசித்து கொண்டிருப்பாய், எழும்பி பிரகாசித்து கொண்டிருப்பாய். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்ன பார்த்தீங்களா? நீங்க எழும்பி தலை நிமிர்ந்து நிற்பாய். ஒரு கேடும் உங்களுக்கு வராது, ஒரு கெடுதி உங்களுக்கு வராது, எதுவுமே உங்களுக்கு பலிக்காது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், தப்புவிக்கிறவர், விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர், அரவணைக்கிறவர், வழி நடத்துகிறவர், போஷிக்கிறவர், எல்லா விதத்திலும் உதவி செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அந்த தேவ கருத்திலே கொடுத்து ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் சேப்பா. இன்னைக்கு ஜெபத்திருக்கிற அனைத்து மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் மறுபடியும் நான் அனுகிரகித்து ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும், நன்மையா நரம் பெற்று ஒரு கேடும் வரக்கூடாது, காத்துக்கொள்ள பலப்படுத்தும். இந்த ஜெபத்தை நிமித்தம் இருக்கிற சகல மகத்துவம் உமக்கப்பா அடியில தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். நிச்சயமா இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.